இன்னைக்கே கண்டிப்பா நீங்க போணுமா மிஸ்டர் ராகவன்? யா இன்னொரு 3 days அட்லீஸ்ட் நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும்னு நோ டாக்டர் நோ நோ சஜஸ்ட் ஐ அம் பண்றாங்க. ஆல்ரைட். ஹாய், மை ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ. ஹலோ. நீங்க இவங்க வீட்ல தங்கலாம். and when you feel better you can leave. நோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் போய் செட்டில் ஆகவே ஒரு வாரம் ஆகும். ஐ ஐம் ரியலி ஆல்ரைட். அப்ப நானும் உங்க கூட வந்துடுறேன். ஏர்போர்ட் தானே ஏருக்கு. சென்னை. டோன்ட் பி சில்லி. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ அம் ஆல்ரைட். உங்களுக்காக இல்ல, எனக்கு சென்னையில வேலை இருக்கு. அம்மா என் கூட திரும்பி வருவாங்க, அதனால நான் போகணும். ஐ டோன்ட் வாண்ட் டு டிராவல் அலோன். சீரியஸ்லி, நீங்க இன்னைக்கு போகலனா நானும் பொறுப்பிட்டு இருக்க மாட்டேன். ஆனா உங்க கூட தான் வந்திருப்பேன். மைட் அஸ் வெல் டிராவல் டுகெதர். டிக்கெட்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆர் இன் தி கார். அருண் திரும்பி வந்தா ஏற்றுக்குவீங்களா? மாட்டேன். சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா மாட்டேன். அருண் என்ன மட்டும் விட்டுட்டு போல, 2 பேரை விட்டுட்டு போனா. என்னையும் என் குழந்தையும். மாயா 11 மாசமாவது அவளுக்கு. அவதான் எனக்கு எல்லாமே. மத்த எல்லாத்துக்கும் அவனை மன்னிச்சிருப்பேன். இதுக்கு மட்டும் முடியாது. 2 மாச குழந்தைய விட்டுட்டு போனாரு. ஆமா. சரி, 11 மாச குழந்தைய நீங்க வீட்டில் விட்டுட்டு தற்கொலை முயற்சி பண்றீங்க? நான் நினைச்சு வருத்தப்படுற விஷயம் இது மட்டும்தான். அதனாலதான் இதுக்கு முன்னாடி மாயை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இதை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரியல. ஆராதனா, எப்போ திரும்பி போறதா இருக்கீங்க? ஒரு வாரம் கழிச்சு, நெக்ஸ்ட் சண்டே. போகணுமா? ஆமா. ஏ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்போ தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறியா? கஷ்டம் கியூ. Seriously, I have fallen in love with you. இதை சொல்றதுக்கு this is not the best place, but still அந்த கேட்டை தாண்டி வெளியே போனால் நீ வேற நான் வேறன்னு ஆகிடும். சொல்ல முடியுமா தெரியல. அதான். Next, please. Sir? தேங்க்ஸ். எனக்கு இதை I'm விட not ready for another relationship as yet. நிறைய விஷயம் இருக்கு யோசிக்க. இப்ப நான் எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. 10 வருஷம் கழிச்சு மாயா ஏதாவது சொல்லிட்டானா இப்ப எனக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம்.
உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஆனா சில விஷயங்கள் சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்க பேக்